கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட எல்லோருக்கும் இந்த நேரத்தில் ஸ்தோத்திரம். உபாகமும் 2:7 உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைக்கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். Deuteronomy chapter 2 verse 7 The Lord thy God had blessed thee in all the works of thy hand. கர்த்தர் நம் கைகளில் கொண்டு நேர்த்தியாக செய்யும் எல்லா விஷயங்களிலும் நம்மளோட எப்போதும் இருந்து அதற்கு தேவையான பலத்தையும் நம்மள்கிட்ட கொடுக்குறார். அந்த பலமும் உபாகமம் 8:18 நம்மளுக்கு தெளிவாக சொல்லியிருக்கு. உபாகம் 8:18 உன் தேவனாகிய கர்த்தர் நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதியின்படி இந்த நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். For it is he that give thy power to get wealth. ஸோ நம்மளுடைய ஐஸ்வர்யம் எங்கே இருக்குன்னா, நம்மளோட கைகளில் நம்ம நேர்மையாக செய்கிற வேலைகள் எல்லாம் இயேசுவின் கரம் நம்மளோட கரத்தோடு இணைகிறது. அப்படி செய்யும்போது தேவனுடைய பலன் நம்மளோட பலத்தோடு இணைந்து அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற அந்த பலனை நம்மளுக்கு கர்த்தர் நிச்சயமாக சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறார். ஸோ இந்த நாளில் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த இந்த வசனத்தின்படி எல்லா விஷயத்திலும் கடவுளை முன்னாடி நிறுத்துவோம். நம்ம அந்த முன்னாடி தேவனை நிறுத்தி நம் செய்கின்ற வேலைகள் எல்லாம் அவருக்கு மகிமை செலுத்தும்படியாக எல்லாம் நேர்த்தியாக செய்யும்போது தேவனுடைய வசனம் நிறைவேறும். நம் கையின் கிரைகள் எல்லாம் ஆசீர்வதித்து எப்போதும் நம்மளை நிலைநிறுத்துவார் என்று நம்புவோம். அவ்வழிகளில் நடப்போம். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும், ஐஸ்வர்யமான நாளாக இருக்கட்டும். தேவன் கொடுத்த பலனை பயன்படுத்துவோம். ஆமென்.